ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோபகடம் தான் கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம 12th ஸ்டாண்டர்டு சயின்ஸ், அதாவது ஜுவாலஜியிலிருந்து மனித நலன் மற்றும் நோய்கள் இந்த பாடத்துக்கு உண்டான பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய டிஎன்பிசி லைவ் சேனல் லெசன் லிஸ்ட் படி இது பார்த்தோன்னா லெசன் நம்பர் 17. ஓகேங்களா, பிளேலிஸ்ட்டில் லெசன் நம்பர் 17 ஆட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நம்ம டெலகிராம் குரூப்லேயும் நான் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா, சரி ஓகே. பார்ட் 2 வீடியோ பதிவு பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் 1ல் நம்ம டேபிளர் காலம் 4 டேபிளர் காலம் நான் என்னென்னங்கிறது சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ பார்ட் 2ல் நம்ம பாடத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு பேசிக்காக அங்கங்கே ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு ஸோ என்ன பாயிண்ட்ஸோ அந்த பாயிண்ட்ஸுக்கு டைரெக்டாக நான் வந்துட்டேன். ஸோ ஒரு நபரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவும் நோய்களுக்கு தொற்று நோய்கள், நமக்கு இது தெரியும். ஓகேவா, நோய் தொத்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு வர்றது தான் பார்த்தோன்னா தொற்று நோய்கள். ஓகேவா, அல்லது பரவும் நோய்கள்னு பேர். தொற்று நோய்களுக்கு இன்னொரு பேர் என்னது? பரவும் நோய்கள். இந்த நோயை உண்டாக்கக்கூடிய உயிரிகளுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நோயூக்கிகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த தொற்று நோயை உருவாக்கக்கூடிய உயிரிகளுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா நோயூக்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த நோயூக்கிகளுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, புரோட்டோசோவா, ஒட்டுண்ணிகள், அப்புறம் புழுவின ஒட்டுண்ணிகள், இது எல்லாமே இந்த நோயூக்கிகளுக்கு உண்டான எக்ஸாம்பிள். இப்போ ஒரு நோய் எங்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நோயூக்கியாக என்ன இருக்குன்னா ஒன்று வைரஸ் இருக்கும், இல்லை பாக்டீரியா இருக்கும், இல்லை பூஞ்சைகள் இருக்கும். இந்த மாதிரி இந்த நோயூக்கிகள் தான் ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்கள், நோய் தொற்றிய நபரிடமிருந்து ஆரோக்கியமான நபருக்கு எந்த நிலையிலும் பரவாத நோய்களுக்கு தொற்றா நோய்கள்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு நோய் தொத்திருக்கு, ஓகேவா, அந்த நோய் இன்னொருத்தர் பக்கத்தில் பேசுகிறதுனால அவருக்கு எங்கிட்டேருந்து அவர்கிட்ட பரவாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த நோயெல்லாம் நோய் தொற்றாதுப்பா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தொற்றா நோய்கள்னு அர்த்தம். ஒரு சில நோய்கள் பார்த்தீங்கன்னா நோய் இருக்கிறவன்ட்ட போய் பேசினாலே அவனோட நோய் நமக்கு வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அது தொற்று நோய்கள். இல்லை அவர்கிட்ட இருக்கக்கூடிய நோய் நமக்கு வராது, ஓகேவா, அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? தொற்றா நோய்கள். ஓகேங்களா, ஸோ அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது, பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். சரி ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த தொற்றா நோய்களில் புற்றுநோய் இறப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும். இந்த தொற்றா நோய்களில் புற்றுநோய் இறப்புங்கிறது அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். புற்றுநோய் பாருங்கள், கேன்சர் நோய் ஒருத்தருட்டு இன்னொருத்தருக்கு பரவாது. ஓகேவா, அதனால் அது என்ன நோய் சொல்லுவாங்க? அது தொற்றா நோய்கள் சொல்லுவாங்க. அந்த தொற்றா நோய்களில் புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் வகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பாக்டீரியா நோய்கள். ஸோ பாக்டீரியா நோய்கள் அப்படிங்கிறது இதில் பாருங்கள் 2 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, பாக்டீரியா நோய்கள், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வைரஸ் நோய்கள் அப்படி மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ பாக்டீரியா நோயை பற்றி ஒரு பேசிக்காக என்னங்கிறது சொல்லியிருக்காங்க. அதிக எண்ணிக்கையிலான பாக்டீரியா சிற்றினங்கள் இருந்த போதிலும் ஒரு சில பாக்டீரியங்கள் மட்டுமே மனித நோய்களோடு தொடர்புடையவை. ஸோ நிறைய பாக்டீரியா சிற்றினங்கள் இருக்குது, பாக்டீரியாக்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு சில பாக்டீரியாக்கள் மட்டும்தான் மனித நோய்க்கு ஒரு காரணமாக இருக்குது. ஓகேவா, ஏன்னா எல்லா பாக்டீரியாவும் பார்த்தோன்னா மனுஷனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது கிடையாது. ஒரு சில பாக்டீரியா மட்டும்தான் மனுஷனுக்கு நோய் ஏற்படுத்துது. ஓகேவா, அதான் மனித நோய்களோடு தொடர்புடையது ஒரு சில பாக்டீரியாக்கள் மட்டும்தான். இவை நோயூக்கி பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதனுக்கு நோயை உண்டாக்கக்கூடிய உயிர்கள் நோயூக்கிகள் நமக்கு தெரியும். அந்த நோயூக்கி ஒரு பாக்டீரியா வகையாக இருந்துச்சுன்னா அது நோயூக்கி பாக்டீரியா, அவ்வளோதான். வைரஸாக இருந்துச்சுன்னா நோயூக்கி வைரஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த பாக்டீரியாங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? நோயூக்கி பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அந்த பாக்டீரியாக்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக்காக சொல்லிட்டேன். இந்த பாக்டீரியாவில் டைபாய்டு காய்ச்சல்னு ஒரு வகை இருக்குது. ஓகேவா, ஸோ இது பாருங்கள், இது வைரஸ் நோய் பற்றி கொடுத்துருக்காங்க. பாக்டீரியாங்கிறது கீழே டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க. சரி, மேலே இருக்கும் பார்க்கலாம். இது வைரஸ் நோய், இது பாக்டீரியா நோய். ஓகேங்களா, இந்த பாக்டீரியா நோயில் டைபாய்டுன்னு ஒரு நோய் இருக்குது பார்த்தீங்களா, கீழே பாருங்கள் 6th ஒன் டைபாய்டு நோய். இந்த டைபாய்டு நோய் எந்த சோதனை மூலமாக அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைடால் சோதனை. ஓகேவா, அது பேர் என்னது? வைடால் சோதனை. அதனால் அது ஒரு இன்ஃபர்மேஷனாக பாக்டீரியா நோய் பற்றி படிக்கிறதுனால ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்ஸுப்பா. டிஎன்பிசியில் நிறைய டிஎன்பிசி கொஸ்டினில் இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. டைபாய்டு காய்ச்சல் இருப்பதை உறுதி செய்யும் சோதனை எதுன்னு கேட்பாங்க? வைடால் சோதனை, வைடால் டெஸ்ட். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஓகே. இப்போ பாக்டீரியா நோயை பற்றி நம்ம பேசிக்காக பார்த்துட்டோம். அடுத்து வைரஸ் நோய்கள். ஸோ வைரஸ் நோய் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் என்பவை உயிருள்ள செல்களுக்குள் இனப்பெருக்கம் செய்கின்ற மிகச்சிறிய அகசெல், ஓகேவா, மிகச்சிறிய அகசெல் நிலைமாறா ஒட்டுண்ணிகள்.
அகசெல் நிலைமாறா ஒட்டுண்ணிகள் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அது என்னது வைரஸ் நோய்கள் தான். ஓகேங்களா, உயிருள்ள செல்களுக்குள் இனப்பெருக்கம் செய்கின்ற, ஓகேவா, அது உயிருள்ள செல்லில் மட்டும்தான் அந்த இது இனப்பெருக்கத்தை வந்து பார்த்தோன்னா மேற்கொள்ளும் எது இந்த வைரஸ் நோய்கள். ஓகேங்களா, அப்படி செய்யக்கூடிய மிகச்சிறிய அகச்சல் நிலைமாறா ஒட்டுண்ணிகளுக்கு பேர் என்னென்னு பார்த்தோன்னா வைரஸ் நோய். இது ஒரு பேசிக்காக வைரஸ் நோய்னா என்னங்கிறது சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. வைரஸ் நோயில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தோன்னா இந்த சாதாரண சளி, காமன் கோல்டு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ரைனோ வைரஸ்கள் மனிதர்களை அதிகம் தொற்றும் நோய்களில் ஒன்றான சாதாரண சளி என்ற மனித உடல்நல குறைவை ஏற்படுது. இதை நோட் பண்ண தேவையில்லப்பா. ஏன் நோட் பண்ண தேவையில்லைனா இது எல்லாமே டேப்லெட் காலத்தில் நீங்கள் படிச்சிருவீங்க. இந்த சாதாரண சளிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைனோ வைரஸ் மூலமாக வருது அப்படிங்கிறத நீங்கள் அந்த டேப்லெட் காலத்திலே நீங்கள் வந்து படிப்பீங்க. ஓகேங்களா, ஸோ டேப்லெட் காலம் எங்கே இருக்குது? ஓகே, மேலே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த டேப்லெட் காலம் ஸ்டார்டிங்லேயே நான் கொடுத்து வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இதே பாருங்கள், சாதாரண சளி ரைனோ வைரஸ். ஓகேங்களா, அதனால் தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இந்த வைரஸ் நோய்னா என்னங்கிறது மட்டும் நோட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த சாதாரண சளி அப்படிங்கிறது 150க்கும் மேற்பட்ட ரைனோ வைரஸ்களால் ஏற்படுகிறது. ஓகேவா, வெவ்வேறு வகையான ரைனோ வைரஸ்கள், 150க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான ரைனோ வைரஸ்களால் தான் இந்த சாதாரண சளி அப்படிங்கிறது உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் வேணால் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் வேணால் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா, சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட்டு எனக்கு டேபிள் காலமாக இருக்கிறதுனால தான் மற்றதும் சேர்த்து பார்த்துக்குறோம். அவைகளின் RNA ஜீனோம் தொடர்ந்து திடீர் மாற்றங்களால் மாறிக்கொண்டே இருக்கும் காரணத்தினால் சாதாரண சளிக்கு ஒரு பொதுவான தடுப்பூசி உருவாக்குவதில் மிகுந்த சிக்கல் ஏற்படுகிறது. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு தடுப்பூசி இருக்குது. மலேரியாவுக்கு தடுப்பூசி இருக்குது, காலராவுக்கு தடுப்பூசி இருக்குது. அப்படிங்கும்போது சாதாரண சளிக்கு மட்டும் தடுப்பூசியே கிடையாது. ஏன்னா அவைகளினுடைய RNA ஜீனோம் தொடர்ந்து திடீர் மாற்றங்களால் மாறிக்கொண்டே இருக்கும். இது ஒரு ரீசனாக சொல்லியிருக்காங்க, இதை நோட் பண்ணி வச்சுங்கப்பா. ஓகேவா, இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிங்க. ஏன் சாதாரண சளிக்கு வந்து இப்போ நம்ம சளி பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா கோல்டுங்கிறது வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு நோய். ஆனால் அதுக்கு ஏன் வந்து தடுப்பூசி அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து அதோடைய RNA ஜீனோம். ஓகேவா, RNA ஜீன் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும், அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, தொடர்ந்து வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டாக இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதனால் அதுக்கு வந்து தடுப்பூசி வந்து இதுதான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தடுப்பூசி போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அதனால் அதை உருவாக்குவதில் மிகுந்த சிக்கல் ஏற்படுகிறது. அந்த ரீசன் கேட்பாங்க. ஓகேங்களா, என்ன ரீசன்? RNA ஜீனோம் தொடர்ந்து திடீர் மாற்றங்களால் மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் மெயின் ரீசன். ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட்ஸ் இதை நோட் பண்ணி வச்சுக்கோமா. 150க்கும் மேற்பட்ட ரைனோ வைரஸ்களால் ஏற்படுகிறது. இது ஏன் வந்து தடுப்பூசி உருவாக்கலை அப்படிங்கிற அந்த ரீசனை நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இது பாருங்கள், கடைசியாக நடந்த 2021 TNPSC ஒரு கொஸ்டினில் வந்து இதை கேட்டிருக்காங்க. நிபா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு சூனோட்டிக் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. நிபா வைரஸ்னாலும் ஓகேங்களா, சூனோட்டிக் வைரஸ்னாலும் ஒன்று தான். ஓகேவா, இது எங்கேருந்து யாருக்கு பரவும் பார்த்தோன்னா விலங்குகளிடமிருந்து யாருக்கு பரவும்? மனுஷனுக்கு பரவும். அந்த நோய்க்கு பேர் தான் என்னதுன்னு பார்த்தோன்னா அந்த வைரஸ் என்னதுன்னு பார்த்தோன்னா நிபா வைரஸ். ஓகேங்களா, விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு பரவக்கூடியது. சரிங்களா, அதே மாதிரி இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தோன்னா தொற்று கலந்த உணவின் மூலம் பரவுகிறது. எது மூலமாக பரவுது? தொற்று கலந்த உணவு. அந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கணும். தொற்று கலந்த உணவு. ஓகேவா, எது மூலமாக பரவுதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதே மாதிரி யார்கிட்ட பரவுதுங்கிறது முக்கியம். அதே மாதிரி அந்த நிபா வைரஸுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா த சூனோட்டிக் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, என்னது? சூனோட்டிக் வைரஸ். ஓகேங்களா, இந்த வைரஸ் தொற்றிய மக்களிடம் அறிகுறிகளற்ற தொற்று முதல் தீவிர சுவாச நோய் மற்றும் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய மூளைவீக்க நோய் வரையிலான பல்வேறு நோய்கள் தோற்றுவிக்கின்றன. ஸோ ஜஸ்ட் அது ஓரல் ரீட் பண்ணிங்க. ஆனால் மேலே இருக்கக்கூடிய அந்த 2 பாயிண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணி நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா, ஓகே. அடுத்தது பாருங்கள், இது எல்லாமே இப்போ வைரஸ் நோய்கள் பற்றி நம்ம ஒரு பேசிக்காக பார்க்குறதுனால இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் இருக்குது, இப்போ இந்த மாதிரியான வைரஸ் நோய்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வைரஸ் நோய்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 4 கேட்டகரியாக பிரிப்பாங்க. இங்கே பாருங்கள், வைரஸ் நோய்கள் பொதுவாக 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உடல் உறுப்புகளில் தோன்றும் அறிகுறிகள். இப்போ வைரஸ் நோய்கள் வந்து நம்ம உடம்புல இப்போ வந்து பரவிருச்சு. ஓகேவா, வைரஸ் நோய் பரவுறதுனால நம்ம உடம்புல எந்த பாகம் வந்து பாதிப்படையுதோ அதை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க.
நம்ம உடம்புல எந்த இடத்துல வந்து பாதிப்பு ஏற்படுது, தோலில் பாதிப்பு ஏற்படுதா, இல்லை மூச்சு விட முடியாமல் நம்ம வந்து பாதிப்பு ஏற்படுது, இல்லை நரம்பில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா, இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாச நோய்கள். வைரஸால் ஏற்படக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாச நோய்கள். இந்த சுவாச நோய்கள் அப்படிங்கிறது பாருங்கள், இன்ஃப்ளூயன்ஸா தொற்றிய சுவாச பாதை. ஸோ இன்ஃப்ளூயன்ஸா மூலமாக வந்து என்ன ஆகுன்னா அந்த சுவாச பாதை வந்து பாதிக்கப்படும். ஓகேவா? அப்போ சுவாச பேஸ் பண்ணி வரக்கூடிய நோய்கள் வந்து சுவாச நோய்கள், இது ஒரு கேட்டகரி. அடுத்து தோல் நோய்கள். தோல் நோய்களுங்கும் போது இந்த அம்மை போடும் பார்த்திங்களா, அந்த சின்னம்மை தட்டம்மை. ஓகேவா? இது மூலமாக வந்து தோள்கள் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும், அந்த ஒரு இது மாதிரி டாட்ஸாக வரும். ஓகேவா? அப்போ தோல் நோய்கள் வந்து ஒரு கேட்டகரி. அடுத்து வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து தோல் சம்மந்தமாக. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, இந்த சின்னம்மை தட்டம்மை இதெல்லாம் அம்மன் நோய்கள். அடுத்து உள்ளுறுப்பு நோய்கள். உள்ளுறுப்பு நோய்கள் என்னது, உள்ளுக்குள்ளேயே வந்து இருக்கும். ஓகேவா? மஞ்சள் காய்ச்சல், ஓகேங்களா, மஞ்சள் காமாலை, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டெங்கு காய்ச்சல், இதெல்லாம் உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா அந்த டெங்கு காய்ச்சல்னாலே அந்த ரத்தம் பாதிக்கப்பட்டது தான். ஓகேவா? அப்போ இதெல்லாம் உள்ளுறுப்பு நோய்கள், உள்ளே இருக்கக்கூடிய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள். அடுத்து நரம்பு நோய்கள். நரம்பு நோய்கள் அப்படிங்கும்போது இந்த ரேபிஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இளம்பிள்ளை வாதம், அந்த நரம்பு பாதிக்கப்பட்டுச்சுன்னா வந்து பார்த்தோன்னா இளம்பிள்ளை வாதம்லாம் வரும். ஓகேவா? இதெல்லாம் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள். அப்போ இந்த 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க: சுவாசம், தோல், உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள். ஓகேவா? ஸோ அதாவது ரத்தம் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். அடுத்து நரம்பு நோய்களுங்கும் போது இளம்பிள்ளைவாதம், ரேபிஸ், நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள். இந்த 4 கேட்டகரியாக இந்த வைரஸ் நோய்கள் என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. ஸோ அதை கூட ஒரு கொஸ்டினை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த 4மே நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஓகே. இதெல்லாமே நம்ம டேபிள் காலத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த டேபிள் காலத்தில் ஓரளவு அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது மூலமாக. ஏன்னா காரணிகள், நோய் தொற்றும் பகுதி அப்படின்னு இருக்கும். அப்போ நோய் தொற்றும் பகுதினாலே நமக்கு தெரிஞ்சிடும், இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்கள், இந்த கேள்வியும் டிஎன்பிசியில் ரீசெண்டாக 2020 நடந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாமில் இதை கேள்விகள் கேட்டிருக்காங்க. பன்றி காய்ச்சல் அப்படிங்கிறது எந்த வைரஸால் ஏற்படுகிறது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிசி குரூப் 2 மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? டிஎன்பிசி ஆஃபீஸராக ரிலீஸ் பண்ண குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பரில் கூட இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ பன்றி காய்ச்சல் அப்படிங்கிறது ஓகேங்களா முதலில் 1919ஆம் ஆண்டு, இப்போ 1919ஆம் ஆண்டு தொற்று நோயாக அங்கீகரிக்கப்பட்டு இன்றளவும் பருவ காலங்களில் ஏற்படும் காய்ச்சலாக அறியப்படுகிறது. ஸோ தொற்று நோயாக எப்போ வந்து இதுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா 1919. ஸோ பன்றி காய்ச்சல்னாலே 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னிங்க யார், அந்த கொலை பண்ண பண்ணிங்கெல்லாம் வந்து அங்கே தான் இருந்துச்சுங்க. அத்தனை பேர்த்த வந்து என்ன பண்ணாங்க, கொலை பண்ணாங்க. ஓகேவா? டயர் அப்படிங்கிற இருப்பாங்க, ஜான் டயரா சர் டயரோ சம்திங். ஓகேவா? ஸோ அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ அந்த மாதிரி நாய்ங்க பண்ணிங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஓகே, இந்த பன்றி காய்ச்சல் அப்படிங்கிறது ஆமாம் ஜெனரல் டயர். ஓகேவா? ஜெனரல் டயர். ஓகேங்களா? சரி, ஓகே. பன்றி காய்ச்சல் அப்படிங்கிறது எந்த வைரஸ் மூலமாக பரவுது அப்படிங்கிற அந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. H1N1 அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ். ஓகேவா? H1N1 நல்லா நோட் பண்ணிக்கணும்பா. இது வந்து குழப்பறதுக்குன்னே வந்து ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க, கரெக்டாக நோட் பண்ணுங்கள். பன்றி காய்ச்சல் அப்படிங்கிறது 1919 வந்து பார்த்தோன்னா தொற்று நோயாக வந்து என்ன பண்ணாங்க, அங்கீகாரம் கொடுத்தாங்க. அதே மாதிரி H1N1 சொல்லக்கூடிய அந்த வைரஸ் மூலமாக தான் இந்த பன்றி காய்ச்சல் ஏற்படுகிறது. இதனால் வந்து என்னென்ன பாதிப்பு வருங்கிறது கொடுத்துருக்காங்க, ஓரலாக ரீட் பண்ணிங்க. காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, குளிர், வலுவிழத்தல் அப்படின்னு என்னது, உடம்புல சத்து இல்லாமல் இருக்கிறது, உடல் வலி, இது எல்லாமே இந்த நோயினுடைய அறிகுறிகள். அதே மாதிரி குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் வயதானவர்கள் ஏற்படும் கடுமையான தொற்று அபாய நிலையை ஏற்படுத்தக்கூடிய நோய். ஓகேவா? இது இந்த பன்றி காய்ச்சலுங்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, பார்த்துட்டோம். அடுத்தது புரோட்டோசோவா நோய்கள். இது இப்போ ஃபஸ்ட்டு பாக்டீரியா நோய்கள் வந்து பார்த்தோம். பாக்டீரியா நோய்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த டைபாய்டு காய்ச்சல் வைடால் சோதனை மூலம் கண்டறியப்படுகிறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வைரஸ் நோய்களில் பேசிக்காக நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த பேசிக்கில் இந்த நிபா வைரஸை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்தோம். பன்றி காய்ச்சல் பற்றி கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து வைரஸ் மூலமாக பரவக்கூடிய நோய்கள். பன்றி காய்ச்சல்னால் வைரஸ் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் தான். சரிங்களா? அடுத்து புரோட்டோசோவா நோய்கள். ஸோ இந்த புரோட்டோசோவா நோய்கள் வந்து பார்த்தோன்னா முதல்ல மனித உடலில் எத்தனை புரோட்டோசோவா இனங்கள் வந்து ஒட்டுண்ணியாக வந்து வாழ்ந்து நோய் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 15. ஓகேங்களா? மனித உடலில் ஏறத்தாழ 15 புரோட்டோசோவா இனங்கள் ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்து நோயை ஏற்படுத்துகின்றன.
ஓகே, இதில் பாருங்கள் அமீபியாசிஸ். ஓகேவா, அமீபியாசிஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த அமீபியாசிஸ் அப்படிங்கிறது எண்டமிப்பா ஹிஸ்டாலிடிகா என்னும் புரோட்டோசோவினால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனதுப்பா இந்த பாயிண்ட்டு, அமீபியாசிஸ். ஓகேங்களா, ஸோ நிறைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். நம்ம இந்த பாடத்தில் பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் அப்படியே கேள்வியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடிலாம் ஓல்டு புக்கு, அதாவது சமச்சீர் புக்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஓல்டு புக்கெலாம் நோய்கள் சம்மந்தமாக எங்கெங்கே இருந்தோ கேள்வி கேட்பாங்க, வெளியிலேருந்துலாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து இனிமேல் அப்படி வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாமே நம்ம நியூ புக்கில் சூப்பராக கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த நியூ புக் வந்ததுக்கான ஒரு பெனிஃபிட்டே அதுதான். ஒரு சிலதெல்லாம் வெளியில் போய் தேடி படிக்க தேவையே கிடையாது, புக்கில் இருக்கிறது ஒழுங்காக படித்தாலே போதும். சரிங்களா, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு. ஓகேங்களா, ஈச் அண்ட் எவரி இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்காகவே வந்து எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, ஓகே பாருங்கள், அமீபியாசிஸ் அப்படிங்கிறது எண்டமிப்பா ஹிஸ்டாலிடிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரோட்டோசோவனால் தான் ஏற்படக்கூடியது. அப்போ அமீபியாசிஸ்ங்கிறது ஒரு புரோட்டோசோவா நோய்கள். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த அமீபிக் சீதபேதி அல்லது அமீபிக் பெருங்குடல் அலர்ஜி நோயாகும் சொல்கிறாங்க. அது ஒரு அலர்ஜி நோயின்னு சொல்கிறாங்க. அமீபிக் சீதபேதி அல்லது அமீபிக் பெருங்குடல் அலர்ஜி நோயாகும். ஓகேவா, ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இது செகண்ட் பாயிண்டாக நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து ஒரு பெருங்குடல் அலர்ஜி நோய். ஓகேங்களா, அமீபிக் சீதபேதி அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த அமீபியாசிஸ்ங்கிறது எண்டமிப்பா ஹிஸ்டாலிடிகான்னு சொல்லக்கூடிய புரோட்டோசோவனால் ஏற்படக்கூடியது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், இது மனித பெருங்குடலில் தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த ஒட்டுண்ணியினுடைய நோயுண்டாக்கும் நிலைக்கு வந்து ட்ரைபோசோயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வார்த்தைகள், இந்த கீவேர்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, எப்படி எழுதுனா பாயிண்ட்ஸு, அமீபியாசிஸ் போட்டு ஒரு அம்புகுறி போட்டு எண்டமிப்பா ஹிஸ்டாலிடிகா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த கீழே அமீபிக் சீதபேதி ப்ராக்கெட்டில் அமீபிக் பெருங்குடல் அலர்ஜி நோயின்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகேவா, அமீபிக் சீதபேதி ப்ராக்கெட்டில் அமீபிக் பெருங்குடல் அலர்ஜி நோய் அப்படின்னு போட்டால் போதும். அடுத்து வந்து பாருங்கள், இந்த நோய் உண்டாக்கும், இந்த ஒட்டுண்ணியின் நோய் உண்டாக்கும் நிலைன்னு போட்டு ட்ரைபோசோயிட். இது எல்லாமே இந்த புரோட்டோசோய்கள் நோய்க்குள்ளேயே அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஆப்ஷன் பார்க்கும்போது ஆமாம் இது ஏதோ ஒரு வார்த்தை பார்த்துருக்கோமே ட்ரைபோசோயிட், ஆமாம் இதுக்கு இந்த இதுக்கு கீழே பார்த்துருக்கோம்ல, டக்குன்னு நம்ம போய் போட்டுருவோம். அது என்ன மீனிங் புரியலனா கூட பரவாயில்ல, அந்த வார்த்தையை பார்க்கும்போது நம்ம டக்குன்னு போய் நம்ம போட்டுருவோம். ஓகேப்பா, ஸோ அந்த மாதிரி எதுக்குள்ளே என்னென்ன கீவேர்டு வருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். புரோட்டோசோவா நோய்களுக்குள்ளே தான் இந்த அமீபியாசிஸுங்கிறது வரும். அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரைபோசோயிட்டுங்கிற வார்த்தை வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதை வச்சு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், அங்கே ஆப்ஷனில் நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா, சரி ஓகே. அதே மாதிரி இந்த இது பாருங்கள், மலக்கழிவு கலந்த கெட்டுப்போன உணவு மற்றும் நீரில் கலந்த ஒட்டுண்ணியை கடத்தும் கடத்தியாக இந்த வீட்டு ஈக்கள் வந்து பார்த்தோன்னா செயலாற்றுக்கணும். இந்த வீட்டு ஈ மூலமாக தான் மேக்ஸிமம் வந்து இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அது எங்கேயாவது போய் உக்காந்துக்கும். ஓகேவா, மலம் கழிந்து ஏதாவது வந்து பார்த்தோன்னா அங்கங்கே வந்து அதில் போய் உட்காந்துக்கும். அப்படியே வந்து நம்ம சாப்பாட்டில் உட்காரும், இல்லை நம்ம மேலே ஏதாவது உட்காரும். ஸோ நம்ம ஏதாவது பொருள் சாப்பிட்ற பொருள் மேலே வந்து உட்காரும். ஸோ இந்த மாதிரி வந்து வீட்டு ஈக்கள் தான் வந்து அதை வந்து அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீட்டு ஈக்கள் அப்படிங்கிறது ஒரு இதாக போட்டு வச்சுங்க, ஒரு பாயிண்ட்ஸாக போட்டு வச்சுங்க, அவ்வளோதான். சரிங்களா, அடுத்து பாருங்கள், இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதி, இந்த வந்து பார்த்தோன்னா நம்ம புரோட்டோசோவா நோய்கள் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமானது ஆப்பிரிக்க தூக்க வியாதி. அது என்ன சார் ஆப்பிரிக்க தூக்க வியாதி அப்படின்னா, அது சம்மந்தமாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ட்ரைபனோசோமா, ட்ரைபனோசோமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிற்றினங்களால் ஏற்படக்கூடியது தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதி. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஆப்பிரிக்க தூக்க வியாதி எந்த சிற்றினங்களால் ஏற்படுவதாகும்? ட்ரைபனோசோமா. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதியிலேயே 3 கேட்டகரி இருக்குது. அந்த 3 கேட்டகரி கீழே என்னங்கிறது பார்க்கலாம். ஓகேவா, ஆனால் பொதுவாக ஆப்பிரிக்க தூக்க வியாதிங்கிறது ட்ரைபனோசோமான்னு சொல்லக்கூடிய அந்த சிற்றினங்களால் தான் ஏற்படக்கூடியது. அதே மாதிரி அதில் செச்சி, இங்கே பாருங்கள், பொதுவாக செச்சிங்கிற ஒரு வார்த்தை முக்கியம். ஓகேவா, செச்சி என்ற இரத்த உறிஞ்சி ஈக்களால் ட்ரைபனோசோமா கடத்தப்படுகிறது. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் இந்த செச்சின்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த உறிஞ்சி ஈக்கள். ஓகேவா, இது மூலமாக தான் இந்த ட்ரைபனோசோமாங்கிறது கடத்தப்படுகிறது. அப்போ நீங்கள் என்ன படிக்கணும், ஆப்பிரிக்க தூக்க வியாதின்னு போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபனோசோமா சிற்றினங்கள், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செச்சி ஈக்கள், இல்லைனா செச்சி ரத்த உறிஞ்சி ஈக்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டுங்க. இது எல்லாமே ஆப்பிரிக்க தூக்க வியாதிக்குள்ளே வரக்கூடிய கீவேர்ட்ஸ். ஓகேங்களா, சரி ஓகே. இதில் 3 கேட்டகரி இருக்குது இல்லை சார், அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே போட்டுருக்க பாருங்கள், இந்த ட்ரைபனோசோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, இதில் 3 சிற்றினங்கள் வந்து மனிதனில் தூக்க வியாதியை ஏற்படுத்துகிறது. என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஆப்பிரிக்க தூக்க வியாதிக்குள்ளேயே 3 இருக்குது. ஒன்று மத்திய ஆப்பிரிக்க தூக்க வியாதி, ரெண்டாவது கிழக்கு ஆப்பிரிக்க தூக்க வியாதி, அடுத்து அமெரிக்க ஆப்பிரிக்க தூக்க வியாதி.
ஓகேங்களா? பாருங்கள், இந்த தூக்க வியாதிக்குள்ளேயே ஆப்பிரிக்க தூக்க வியாதிக்குள்ளேயே மத்திய, கிழக்கு, அமெரிக்க தூக்க வியாதின்னு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இது மத்திய ஆப்பிரிக்க தூக்க வியாதி, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? டி கேம்பியன்ஸ். ஓகேவா? என்னது? டி கேம்பியன்ஸ். இதான் ஹெட்டிங். ஃபஸ்ட்டு கேட்டகரி டி கேம்பியன்ஸ். இது வந்து எது மூலமாக பரவுது அப்படின்னு பார்த்தோன்னா, கிளாசினா பல்பாலிஸ் சொல்லக்கூடிய அந்த செச்சி ஈக்கலால். என்னென்னா இந்த ஒவ்வொன்றுமே எந்த ஈக்கலால் வந்து பரவுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். டி கேம்பியன்ஸ் அப்படிங்கிறது கிளாசிலா பல்பாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செச்சி ஈக்கலால் தான் பரவுது. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நோயுமே எந்த ஈக்கலால் பரவுது. டி கேம்பியன்ஸின் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அது கிளாசிலா பல்பாலிஸ் சொல்லக்கூடிய அந்த ஈக்கலால் பரவுது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கேம்பியன் காய்ச்சல் அல்லது மத்திய ஆப்பிரிக்க தூக்க வியாதி ஏற்படுத்துகிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது, அதனால தான் இதுக்கு பேரே வந்து கேம்பியன்ஸ்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது டி கேம்பியன்ஸ்னு போட்டுட்டு, டி கேம்பியன்ஸு இது ஹெட்டிங்காக போட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன ஈங்கிறது எழுதணும். கிளாசினா பல்பாலிஸ். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போடணும், இந்த கேம்பியன்ஸ் காய்ச்சல் பிராக்கெட்டில் மத்திய ஆப்பிரிக்க தூக்க வியாதி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது அதே மாதிரி தான். அடுத்த ஹெட்டிங் என்னது? டி ரோடிசியன்ஸ். ஓகேவா? இது ஒரு கேட்டகரி. இது எந்த ஈக்கலால் பரவுது? கிளாசினோ மோர்டிசின்ஸ். ஓகேவா? கிளாசிலோ மோர்சிடன்ஸ். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈக்கலால் பரவுது. இதனால இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வியாதி ஏற்படுத்துது? ரோடிசியன்ஸ் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்க தூக்க வியாதி. அதே மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டுங்க. அந்த பேர் தான், அந்த ரொடிசியன்ஸ் தான் இந்த இடத்துல பேராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அல்லது கிழக்கு ஆப்பிரிக்க தூக்க வியாதி. அடுத்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டி குரூசி. ஓகேவானது? டி குரூசி. ஒரு சில இதில் 2-3 டைம் வாய் விட்டு படித்தாலே அது மனப்பாடம் ஆகிடும். இது எந்த பூச்சிகளால் பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையடோமா மெஜிஸ்டா. அந்த ஈ தான் முக்கியம். ஈ அல்லது பூச்சி, என்ன பூச்சி வகை, என்ன ஈ வகை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ டி குரூசி அப்படிங்கிறது ட்ரைடோமா மெஜிஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சிகளாக பரவுது. இது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, அமெரிக்க தூக்க வியாதின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சாகாஸ் நோய். அப்போ யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா? அந்த இதுக்கு இன்னொரு பேர் என்னது? சாகாஸ் நோய். இது வந்து ரொடிசியன்ஸுங்கிறது ரொடிசியன் அதே பேரில் வந்துருச்சு. ஆனால் இதுக்கு யூனிக்காக ஒரு பேர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாகாஸ் நோய். அப்போ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அமெரிக்க தூக்க வியாதிக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாகாஸ் நோய் எது மூலமாக பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையடோமா மெஜிஸ்டா. கொஸ்டின்ஸ் அப்படி தான் கேட்பாங்க. டி குரூசிங்கிறது எது மூலமாக பரவுதுன்னு கேள்வி கேட்கலாம், இல்லை சாகாஸ் நோய் எது மூலமாக பரவுதுன்னு கேட்கலாம். ரெண்டுக்குமே ட்ரையடோமா மெஜிஸ்டா அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? அதேமாதிரி அமெரிக்க தூக்க வியாதி எது மூலமாக ஏற்படுகிறதுன்னு கூட கேட்பாங்க. என்னது? ட்ரையடோமா மெஜிஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சி வகை. ஓகேவா? அப்போ இந்த சாகாஸ் நோய்ங்கிற வார்த்தை எதுக்கு வரும்? டி குரூசி அப்படிங்கிறதுக்கு வரும், அமெரிக்க தூக்க வியாதிக்கும் வரும். சரிங்களா? ஸோ இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதிக்குள்ளே இந்த 3 கேட்டகரி வருது பார்த்தீங்களா? இது 3மே வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்த காலா அசாருங்கிற ஒரு கொஸ்டின் வந்து டிஎன்பிசி குரூப் 2 மாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். டிஎன்பிசி ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணாங்கல்ல குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர், அதில் இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா காலா அசார் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எது மூலமாக, எந்த ஒட்டுண்ணி மூலமாக பரவுகிறது அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஒட்டுண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லீஸ்மேனியா டோனாவானி தேவயானி அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ லீஸ்மேனியா டோனாவானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டுண்ணி மூலமாக தான் இந்த காலா அசார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் வந்து ஏற்படுது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காலா அசார் அல்லது வயிற்றறை லீஸ்மேனியாசிஸ். காலா அசார் அப்படிங்கிற நோய்க்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா வயிற்றறை லீஸ்மேனியாசிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்மேனியா டோனவானின்னு சொல்லக்கூடிய ஒட்டுண்ணியால் மூலமாக தான் பரவுது. இது எதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நோய் கடத்திகள் வந்து பரப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணல் பூச்சிகள். இவற்றை மணல் பூச்சி என்ற நோய் கடத்திகள் பரப்புகின்றன. அப்போ இந்த இடத்துல நோய் கடத்திங்கிறது எதுவாக இருக்குது? மணல் பூச்சி தான். ஓகேங்களா? என்ன ஒட்டுண்ணி? லீஸ்மேனியா டோனவானி. இதுக்கு இன்னொரு பேர் என்னது? வயிற்றறை லீஸ்மேனியாசிஸ். பாருங்கள், 3 பாயிண்ட் இதுக்குள்ளே வருது. இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்கப்பா. இது சாதாரணமாக விட்டுறாதீங்க. சரிங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது. காலா அசார் நீங்கள் டேபிள் காலம் படிச்சுட்டு போவீங்க. சம்டைம்ஸ் டேபிள் காலத்தில் டைரெக்டாக கேட்பாங்க. சம்டைம்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன இது கேட்டு விட்ருவாங்க. ஹைலைட்டடாக அவனே கொடுத்துருக்கான், பிளாக் கலரில் போல்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக, ஏன்னா இந்த காலாசாரங்கிறது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லையும் குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிங்களா? புரோட்டோசோவோ நோய்கள் வரைக்கும் புரிஞ்சிச்சிங்களா? ஓகே, இதில் வந்து பாருங்கள். ஓகே,
இந்த பிளாஸ்மோடியம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஓகேங்களா. பிளாஸ்மோடியம் ட்ரைபோசோயிட்டுகள் என்ற முதிர்வு நிலையில் மனிதனின் இரத்த சிவப்பணுக்களில் வாழ்கின்றன. இது நோய் தொற்றிய பெண் அனாபிலஸ் கொசு கடிப்பதன் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா இதில் மலேரியா வகையில் வரும். இங்கே பாருங்கள், மலேரியா அப்படிங்கிறத வகையில் வரும். இது உங்களுக்கு நான் அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா. இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இது வரைக்கும் இந்த புரோட்டோசோவோ நோய்கள் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரக்கூடியது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன் ஓகேவா. இது வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு உடனே அப்போவே படிச்சுக்குங்க ஓகேங்களா. எல்லாத்தையும் எல்லா பாடத்துக்கும் நோட்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் படிக்கணும்னு படிக்காதீங்க. எந்தெந்த பார்ட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்களோ நோட்ஸ் எடுத்ததுமே அப்படியே படிச்சுக்கணும். அப்படியே படித்தா தான் மைண்டில் நிற்கும். வார்த்தைகள் நல்ல வாய் விட்டு ஒரு தடவைக்கு 3 தடவை நல்ல வாய் விட்டு படிங்க ஓகேவா. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது மனப்பாடம் ஆகிடும். நான் கேள்வி கேட்டால் நீங்கள் அதை டைப் பண்ணி போடணும் கூட அவசியம் கிடையாது. ஆப்ஷன் பார்க்கும்போது நீங்கள் சூஸ் பண்ணி போட்டாலே போதும். அந்தளவுக்கு தான் சயின்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால் வாய் விட்டு ஒரு தடவைக்கு 3 தடவை நீங்கள் வாசிங்க. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இதுக்கு மட்டும் நீங்கள் கீவேர்டு மாதிரி ஞாபகம் வச்சுட்டா போதும். இங்கே பாருங்கள், குரூசின் இருக்கா, குருன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ட்ரையோடோமா மெஜிஸ்டான் இருக்கா, மெஜிஸ்ட்ரி அப்படி மாதிரி கூட ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. அதே மாதிரி ரோடிசியன்ஸ் இருக்கா, ரோடு அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுங்க. கிளாசினா மோர்சிடன்ஸ் அப்படின்னு இருக்கா, மோர்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கீவேர்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். அதை வச்சு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. நான் அப்படி தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி குரு கிருஷ்ணன். தேங்க்யூ.